நொங்கு பாலை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, லட்சுமி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வீடியோ நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சூப்பரான ஒரு நுங்கை வச்சு ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கெட்டியான பால் எடுத்து ஒரு 1/2 லிட்டர் நல்லா தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எடுத்துக்கிறாங்க. நல்லா காய்ச்சினதும் இது சூடு ஆறட்டுன்னு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் வாங்கிக்கின்னு வந்திருக்கிற நுங்கை நல்லா அலசிட்டு அதை தோல் எடுத்துக்கலாங்க. தோல் எடுத்துகிட்டு அதை பொடி பொடியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப சூப்பராக சில்லுன்னு சாப்பிட்ணுன்னு, அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது குளு குளுன்னு இருக்கும், உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. இதை நம்ம இப்போ பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற பாலை எடுத்து அதில் கலந்துக்கலாங்க. நம்மளுக்கு நுங்கு கிடைக்கும்போது இந்த மாதிரி வாங்கி நீங்கள் செஞ்சு கொடுங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருமே சாப்பிட்லாம். இதில் நம்ம கொஞ்சம் நான் பால் ஊற்றி சர்க்கரை போட்டு சாப்பிட்லாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊற்றி ரோஸ் மில்க்கும் அந்த மாதிரி கலந்துக்கலாம். இது எல்லாமே போட்டு ஒன்றா கலந்துக்கிறேங்க. இப்போது கலந்துக்கிட்டு இப்போ ஒரு டம்ளரில் சர்க்கரை போடாமல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த பாலில் நல்லா கலந்துட்டு நம்ம 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கோங்க. அதில் ஒரு கிளாஸில் வெறும் சர்க்கரை போட்டு சாப்பிட போகிறோம். இன்னொரு கிளாஸில் ரோஸ் மில்க் தாங்க கலந்து சாப்பிட போகிறோம். அதனால் நான் 2 விதமாக செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஒரு டம்ளரில் ஒரு கிளாஸில் உங்களுக்கு ரோஸ் மில்க்கு கலக்கும்போது அது சுகர் தேவைப்படாது. ஏன்னா அந்த ரோஸ் மில்க்லேயே ஸ்வீட் இருக்கும். அதனால் அது மட்டும் ஊற்றினா போதும். இன்னொரு கிளாஸில் நம்ம கொஞ்சம் சுகர் விட்டு கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி. நுங்கு கிடச்சா நீங்கள் இந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.